டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வெயிலுக்கு இதமாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கும் போது வீட்டில் இருக்கிற 1-2 பொருளை வச்சு இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. இப்போது இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டு இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குது, பார்த்துக்கோங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் கோடை விடுமுறைக்கு வீட்டில் எல்லாருமே சொந்த பந்தம் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டோம். இதில் மெஷர்மெண்ட்டில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். அடுப்பை வச்சாச்சு, தண்ணியும் சேர்த்தாச்சு. தண்ணி சூடாகிக்கிட்டே இருக்குது. தண்ணியில் ஒரு 2 பிஞ்ச் அளவு தூள் உப்பு, ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பையும் நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை ஒரு 3/4 கப்பு இந்த தண்ணியிலே சேர்த்து விட்ருங்க. நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம். நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம் இல்லைன்னா ஜீனி எதுனாலும் சேர்த்துக்கங்க. எது பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. 3/4 கப்பு. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இங்கே தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு துருவி வச்சுருக்கோம். அந்த தேங்காய் துருவலையும் நல்லா உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். பாகு நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க, கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் இதுக்கு பாகுபதமெல்லாம் இருந்து பார்க்க தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த கொதிச்சு வந்த பாகில் இங்கே மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு அரிசி மாவு வச்சுருக்கோம். பச்சரிசி மாவு, வறுக்காத மாவு, சாதாரண பச்சரிசி மாவு தான், கடையில் வாங்குற பாக்கெட் மாவு. 1 கப்பை உள்ளே சேர்த்துட்டு இந்த தண்ணியிலே நல்லா கலந்து விடணும். இந்த சூடான தண்ணியிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லா மாவையும் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விடுங்க. நல்லா டைட் ஆயிரும். வச்சுருக்க தண்ணி சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு அதே சூடுலேயும் நல்லா கலந்து விட்ருங்க. இந்த நெய்யை நீங்கள் தண்ணி சேர்க்கும் போதே கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம தம்மாக விட்டுறலாம். இப்போ நமக்கு 5 நிமிஷம் நல்லா தம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சூடு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தேவையான அளவு சைஸு உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், ரொம்ப சிறுசாக வேண்டாம். ஒரு மீடியமான சைஸில் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சைஸில் உருட்டிட்டு நம்ம தனியாக வச்சிடலாம். இதே போல் மீதம் இருக்கிறத எல்லாத்தையுமே நல்லா உருண்டை பிடிச்சிட்டு தனியாக தட்டில் வச்சுக்குவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு பூரா பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா சைனிங்காக உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ரெடி பண்ணி வச்ச உருண்டையை நம்ம அவிக்க போகிறோம். அடுத்து ஒரு ஸ்டீமர் வச்சுட்டு தண்ணி தேவையான அளவு வச்சுட்டு நம்ம மேலே தட்டு வச்சுருக்கோம். நல்லா அந்த ஓட்டவில் தட்டு வச்சுருக்கோம். இதில் நம்ம ஒரு இலையை விரிச்சிக்கலாம். வாழை இலையை விரிச்சிட்டு நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய உருண்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம செய்து வச்சக்கூடிய உருண்டைகள்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொழுன்னு ஆவியில் வரட்டும். இப்போ நம்ம நீராவிலே 5 நிமிஷம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த உருண்டைகளை அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். ஆனால் நம்ம வெயில் இருக்கிறதுனால இதை நல்லா வயிற்றுக்கு இதமாக கூலிங்காக இருக்கிற மாதிரி இந்த உருண்டைகளை நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு இங்கே திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த திக்கான தேங்காய் பாலை அப்படியே இந்த உருண்டைகள் மேலே ஊற்றிட்டு அப்படியே அந்த உருண்டைகளை மென்னுக்கிட்டேவும் அந்த தேங்காய் பால் அப்படி குடிச்சுக்கிட்டே சாப்பிடும்போது அதுவே ஒரு இன்பமயமான ஒரு நினைவுகள் அருமையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான கோடைக்கால கொழுக்கட்டை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.